ஹை பிரதர்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் ரியல் மணி கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஹெவி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேனை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ப்ரோகாலாக போன வருஷம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 22, 2025 அன்றைக்கி வந்து போட்டாங்க. அன்றைக்கி இருந்து வந்து இந்த பேட் கான்டெஸ்ட் எல்லாத்தையுமே கம்பெனிஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து இல்லீகலாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. மே 1க்கு அப்புறம் அதுவுமே வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு லான்றது போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வந்த ஜிஎஸ்டி கேஸுமே வந்துட்டு கவர்மெண்ட் சாதகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே இந்த கம்பெனிஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. சொல்லப்போனால் நிறையா பிக் ஃபேண்டசி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்து வராங்க. ஸோ ரெண்டுமே ஸ்கில் இன்வால்வ் பண்ணது தான், ரெண்டுமே மணி இன்வால்வ் ஆகும். பட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து போகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரியோடைய எக்கனாமி பேக் போனாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி தெளிவான ஒரு வீடியோ தான் இதை பார்க்க போகிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டிசிஷன்றது எடுக்க முடியும். அடுத்து உங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியான்றது கிடைக்கும். உங்களுடைய ஏர்னிங்ஸுக்கு இப்போது எந்த கேமுமே இப்போது கிடையாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸுமே கொடுத்துருங்க. ஸோ நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ஸ்க்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ரெண்டுலையுமே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ட்ரேடிங் சேனலை வந்து போன வருஷம் நமக்கு இந்த ஆகஸ்ட்டில் பேன் பண்ணதுக்கப்புறம் நிறைய யூசர்ஸ் வந்து கேட்டாங்க ஆன்லைனில். இதுக்கப்புறம் நம்ம லீகலாக இல்லை ஏர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா ப்ரோ, அது வேஸ்ட் இருக்கான்ட்டு. அதுக்காக நம்ம ஆரம்பித்தது தான். செப்டம்பர் 2025 நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறையா பேர் நல்லா வந்து கரெக்டான பார்த்துட்டு தான் சொல்லி சூஸ் பண்ணி சூப்பராக வந்து போயிட்டுருக்காங்க. இடையில நிறையா வந்து இடையூறுகள் வந்துச்சு. ஒரு எப்படி சொல்ல டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு. இந்த இல்லீகல் ஆப்ஸ்லாம் வந்து நிறையா ஃபேமஸ் ஆச்சு, ஓடிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளலாம் போகாமல் கரெக்டாக இந்த பார்த்து சூஸ் பண்ணி அதிலே வந்து ஸ்டேபிளைஸாக நின்று என்னுடைய டிப்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்டு அவங்களுடைய ஸ்கில்லையுமே ஓனாக டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம டிப்ஸோட. ஸோ அவங்களாம் வந்து சூப்பராக அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு இதை லைஃப் லாங்காக யூஸ் ஆகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். இதை வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு எஜுகேஷ்னல் கோர்ஸ் மாதிரி. அது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக வந்து யூஸ் ஆகும். எப்படி நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நம்ம அந்த டிகிரி கோர்ஸை முடிச்சுட்டு நம்ம அதை வந்து லைஃப் லாங்காக ஒரு ஜாபுக்கு போய் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். இதை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்காக இதை வந்து ஒரு ஆன்லைனாக நம்ம ஏர்னிங்ஸாக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எனக்குமே நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ண முடியும். அதுக்கான ஐடியுமே கொடுத்துருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2K ட்ரேடிங் தமிழ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபேண்டசி கேம்ஸுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அப்படி என்ன இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு முடிவுன்றதை எடுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபேண்டசி கேம்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கில் கேம் தான். அதில் வந்து ஸ்கில் இன்வால்மெண்ட்டுன்றது இருக்குது. நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் அதை வந்து லீகலாக இருந்தப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாப் பிளேயர்ஸோடைய ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணுவோம், ரிசர்ச் பண்ணுவோம், பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். நிறையா வந்து இந்த ஹெட் டு ஹெட்டு, வென்யூ ஸ்டாட்ஸு எக்கச்சக்கமானது நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய டீம்ன்றதை எக்ஸாக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஸ்டில் அதோடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அது வந்து கேமிங் கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு உள்ளே விழுகுது. ஸோ அது என்ன தான் வந்து ஸ்கில் டைப் ஆஃப் ஒரு இதுவாக இருந்தாலும் அது ஸ்கில் கேமுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது கேமிங் கேட்டகரியில் உள்ளே விழுகிறது தான் அதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த கேமிங் கேட்டகரி உள்ளே விழுந்தோடனே நம்ம இந்த ரியல் மணி இன்வால்வ் பண்ணுறப்ப கவர்மெண்ட் அதை ஆட்டோமேட்டிக்கலி அதோடைய கன்சர்னை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து ஒரு அடிக்ஷன் ஆகலாம், ஃபினான்ஷியல் லாஸ் ஆகும், இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக கருதி தான் கவர்மெண்ட்டும் கோர்ட்லேயும் வந்து உங்களுக்கு வெதர் இட் இஸ் இப்போது உங்களுக்கு கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கட்டும், சான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மணி இன்வால்வ் ஆனதே டேஞ்சரஸ் தான் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த ரூல்ஸ் லா சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்டேட் லாவுக்கும் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸுன்னு நடந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கட்டும், கேம் ஆஃப் சான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கேம் தான். கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருந்தாலும் அதில் மணி இன்வால்வ் ஆகிறப்ப டேஞ்சரஸாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க பேன் பண்ணணுன்னா எதை வேணால் பேன் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு அந்த அதிகாரம்ன்றது இருக்குன்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சாதமாக தான் வந்து ஒரு தீர்ப்புன்றது வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்க நிலையில் ஸ்டாக் மார்க்கெட் ஏன் டோட்டலாக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்படுது, டிஃப்ரெண்ட்டாக கருதப்படுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி இந்த ஃபேண்டசி கேம்ஸ் எல்லாமே கேமிங் ஈக்கோ சிஸ்டத்தில் போயிடுது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்கல் ஈக்கோ சிஸ்டத்தில் வந்துடும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்
ஒரு இதுவாக இருக்கும். போக போக நான் இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு ஜஸ்ட் மணி கேமிங் கிடையாது. அது வந்து ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக்கல் இன்ஜின்னு சொல்லலாம். ஸோ அது நல்லா வந்து ஓடுனா தான் நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கனாமியும் அப் ஆகும் டவுன் ஆகும், எல்லாமே இங்கே தான் வந்து டிசைடுன்றது ஆகுது. ஸோ ஒரு எவ்ரி டெவலப்டு கண்ட்ரி, ஸோ கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, யூகே எல்லா பக்கமுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது அவங்கவுங்க கண்ட்ரிக்கு இருந்துட்டு தான் இருக்கும். பிகாஸ் இங்கே தான் வந்து பிஸ்னஸ் க்ரோ ஆகுது, இந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கம்பெனிஸ் மணி ரைஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து அதில் ஸ்டாக் வாங்கிக்கலாம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு இண்டஸ்ட்ரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாகும். அதில் தான் நம்மளுடைய எக்கானமி, கண்ட்ரியோட எக்கானமி வந்து மூவ் ஆகுது. ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆனால் எக்கானமி ஆக்டிவிட்டியும் ஸ்லோவாகும். இதுதான் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சஸாக இருந்துகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு இப்போ எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூனிவர்ஸ்ன்றது ஒரு பெரிய நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு இந்த யூனிவர்ஸ்ன்றது பெருசு. அதில் ஒரு சின்ன பீஸு தான் நம்மளுடைய எர்த்து. அந்த எர்த்தில் ஒரு சின்ன பீஸு தான் நம்ம. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு பெரிய உலகம். அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபேண்டசி கம்பெனிஸ் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அவ்வளோதான். அதுக்காக வந்து இந்த ஒரு ஈக்கோ சிஸ்டத்தையே நம்ம அந்த கம்பெனிஸ் கூட ஒரு கனெக்ஷன்றது பண்ண முடியாது. அதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கூட எல்லா கம்பெனிஸுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேண்டசி கம்பெனிஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த எல்லா கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இதுவுமே ஒரு பார்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக வந்து இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஈக்கோ சிஸ்டத்தை அதில் கம்பேர்ன்றது நம்ம பண்ண முடியாது. அதனால தான் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ ஃபேண்டசி கேமிங்கோட கோர் பர்பஸ் என்ன? என்டர்டெயின்மெண்ட், பார்ட்டிசிபேஷன், அதுக்கப்புறம் வந்து இப்போ காம்படிஷன். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. ஒரு 50% நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 50% யூசர்ஸ் நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது லீகலாக இருந்தப்போ இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அதில் ஒரு ஏர்னுன்றது நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு 50% பீப்புள் இதை என்டர்டெயின்மெண்ட்டாகவும் வச்சுருப்பாங்க. எப்படி சொல்லணும்னா, அந்த ட்ரீமில் இருக்கக்கூடிய பிக் ப்ரைஸ் கான்டெஸ்ட் மட்டும், அது குறிப்பாக ஐபிஎல் டைமில் அதிகமாக போடுவாங்க. அது ஐபிஎல் டைம் ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ டீமை போட்டு விட்டுட்டு டிவியில் வந்து அந்த மேட்சை பார்க்குறது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 50% பீப்புள்ஸுமே இந்த கேம்ஸ்குள்ளே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை மாதிரி ரெகுலராக அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்த ஒரு யூசர்ஸுமே நம்ம வந்து இருந்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 50% வந்து பிரிக்கலாம் இந்த பர்பஸ்ன்றத கேமிங்க்கு. பட் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பர்பஸ் அப்படியே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து கேபிட்டல் கிரியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் க்ரோத்து, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்சஸ்ன்றதை மேக் பண்ணுது. ஸோ அதனால் ட்ரேடிங்கில் ரிஸ்க் இல்லைன்னு மீனிங் கிடையாது. ட்ரேடிங்லுமே ரிஸ்க்குன்றது இருக்குது. எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஃப்ளூக்கில் ட்ரேட் பண்ணுறதோ, இல்லை நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ விட்டுட்டேன், ஸோ அதனால் நான் திரும்ப இன்றைக்கி இதை எடுத்தே ஆவேன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணாமையோ, இல்லை அனலைஸ் இல்லாமல், இல்லை கற்றுக்காமல், எதுவுமே தெரிஞ்சுக்காமல் பண்ணி லாஸ் ஆகக்கூடிய ஆபத்துமே வந்து இருக்குது. இது வந்து கேமிங்லேயும் நடக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேட்ச் நான் வந்து விட்டுட்டேன், அடுத்த மேட்ச் இன்றைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மேட்ச் நான் ப்ளே பண்ணி இதை எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுலேயுமே லாஸ் பண்ணக்கூடிய ஆபத்துகள் இருக்குது. அதே மாதிரி இதுலேயுமே வந்து இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா, இது வந்து ஒரு மிஸ்யூஸ் ப்ராப்ளம். நம்ம வந்து இருக்கிற விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம தப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தப்பாக தான் போய் முடியும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அது நமக்கு கரெக்டான விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுதான் வந்து கரெக்டான விஷயமும் கூட. ஸோ இங்கே மிஸ்யூஸ் தான் ப்ராப்ளம், சிஸ்டம் ப்ராப்ளம் கிடையாது. உதாரணத்துக்கு கார் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ரோடை வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதாவது ரோடை வந்து பேன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்கையும் மிஸ்யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி அதில் டேஞ்சராக இருக்கலாம். பட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் எசென்சியல். ஸோ அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அது எப்போதுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு ரோடு, அதையுமே நம்ம ரோட்லேயே நம்ம வந்து வருவோம். நம்ம ரோட்டில் நம்ம ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த லைஃப் லாங்காக நம்ம வந்து ப்ராப்பராக அதை கரெக்டாக பண்ணோன்னா லைஃப் லாங்காக அந்த ரோடுன்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுமே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்காக நமக்கு அது யூஸ் ஆக தான் போகுது. மிஸ்யூஸ் பண்ணுற பட்சத்தில் தான் நமக்கு ரோடாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது வந்து ஆபத்தில் போய் முடியும். மற்றபடி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ப்ராப்பராக எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி பண்ணுற பட்சத்தில் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். லைஃப் லாங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபேண்டசி கேம்ஸ்லாம் ஏன் வந்து பேனை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கிளிம்ஸாக பார்த்துருவோம். ஃபேண்டசி கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் பேஸ்டு கேமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டோடைய மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா கேமிங் ஈக்கோசிஸ்டம் மேலே தான். பிகாஸ் சைக்காலஜிக்கலி ரியல் மணி கேமிங்கும் கேம்லிங் பிஹேவியரும் வந்து வெரி க்ளோஸ் இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே பின்பத்தை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து யங் யூசர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரெகுலேஷன், பேன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த லீகலாக இருந்தப்போ ஃபேண்டசி கேம்ஸை வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஏர்னிங்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு இது ஸ்கில் பேஸ்டு கேம் நமக்கு தெரியும், இது நம்ம டீப்பாக நம்ம தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதே பட்சத்தில் ஒரு தெரியாத இதை பற்றின புரிதல் இல்லாத ஒரு பர்சன்ட்டை போயிட்டு நம்ம போயிட்டு இந்த மாதிரி நான் ட்ரீம் லோனில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதில் ஏர்னிங்ஸ் எடுப்பேன்னு சொல்கிறப்ப அவங்க டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, அது வந்து கேம்பிளிங், சூதாட்டம் தானே அது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம்லாம் சொல்லணும்னா, அவங்க நல்ல கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நம்ம ட்ரீம் லெவல்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பிக்சர் போர்டு அனலைஸ் பண்ணியா யாரை போட்டால் இவருக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கா, ஸோ இவர் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம். அதே இது வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டு தெரியாத ஒரு ஃப்ரெண்டுமே நம்மகிட்ட வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம வந்து ட்ரீம் லோன் பேசினாலே அதை வந்து சூதாட்டம் தானே, சூதாட்டமா அப்படின்ற ஒரு பொதுவான கருத்துன்றது இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேம் ஆஃப் ஸ்கில்லு, கேம்லிங் எதுவுமே யாருமே வந்து பிரித்து பார்க்க கிடையாது. நமக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், நமக்கு தெரியும், அதனால நம்ம மட்டுமே வந்து அதை பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். மற்றவங்க யாருமே அதை பிரித்து பார்க்க கிடையாது. இப்போ கவர்மெண்ட்டும் கோர்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேம் ஆஃப் ஸ்கில்லாகவே இருந்தாலும் அது மணி இன்வால்வ் ஆகுது, ஸோ நாங்கள் வந்து அதையுமே நாங்கள் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக தான் கருதுகிறோம், அதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், பேனு, ரெகுலேஷன் எல்லாமே வந்து நடத்தப்படுதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ட்ரூத்துன்றதை பார்த்துடலாம். ரியாலிட்டி என்னென்னா, ஃபேண்டசி கேமிங்கும் ஸ்டாக் மார்க்கெட்டும் சர்ஃபேஸ் லெவலில் சிமிலராக தெரிஞ்சாலும், போத் இன்வால்வ் மணி, ரிஸ்க்கு, ஸ்கில் இந்த மாதிரி இருந்தாலும், மேலோட்டமாக ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதோடைய அடித்தளம், ஃபவுண்டேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒன் இஸ் த பார்ட் ஆஃப் கேமிங் இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரக்கூடியதான் அந்த ஃபேண்டசி கேம்ஸ்ன்றது. அனதர் இஸ் அ பார்ட் ஆஃப் நேஷ்னல் எக்கனாமிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது கண்ட்ரியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து போகுது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால கண்ட்ரியோடைய எக்கானமி வந்து டேமேஜ்ன்றது ஆகாது. ஒன் கேன் பி ரெஸ்ட்ரிக்டட் வித்தவுட் அஃபெக்டிங் த எக்கானமி. பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற ஸ்டாப் ஆனால் கண்ட்ரியோடைய க்ரோத்தே இட் செல்ஃப் ஸ்டாப் ஆகும். அதனால் இது வேறு அது வேறு. நம்ம சொல்லியிருந்த மாதிரி நாட்டில் ஒரு செர்டைன் கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸ் தான் இந்த ஃபேண்டசி கேம்ன்றது ஒரே ஒரு பகுதி. ஸோ அந்த பகுதியை நீக்கிட்டால் நம்ம பெரிய விஷயங்கள், பெரிய பாதிப்புகள்ன்றது நாட்டுக்கு வரப்போகிறது இல்லை. அதை யோசிச்சு தான் எல்லாம் பிளான் பண்ணி தான் கவர்மெண்ட்ன்றது பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது அந்த ஒரு பகுதி இருக்கக்கூடிய ஒரு உலகம். ஸோ அந்த உலகத்தை நம்மளால் யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயன்றது ஈக்கோசிஸ்டம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்டுமே ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால் இது வேறு அது வேறு. ஸோ எண்டிங்காக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ன்றது ஈஸி இல்லை, பட் இன்வெஸ்டிங் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த எவ்ரி மாடர்ன் எக்கானமி. அதனால தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது, இருக்க போகுது, இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுற மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சு அதை கற்றுக்கிட்டு கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கை முழுக்க இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிங்க. டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனி செட் ஆஃப் வீடியோஸுமே நான் ட்ரேடிங் சேனலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களுமே நம்மளுடைய செட் ஆஃப் யூசர்ஸ் ஆல்ரெடி இதில் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்கில்லு, நாலேஜு எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய யூசர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. கற்றுக்கலாம். நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான், டைம் எடுக்கும் தான். அதை வந்து நான் எகெயின் சொல்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஃபேண்டசி கேம்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் வந்து தெரியும். ஸோ அந்த கேமு என்டர்டெயின்மெண்ட், அதனால் நம்ம அதிகமாக ஈர்க்கப்படுறோம். அது நமக்கு பிடிச்சதாக மாறுது. அதில் நம்ம வந்து ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸியாகவே மாறுது. ஸோ இந்த ஸ்கில்லு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்கும். பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷ்னல் கேட்டகரி மாதிரி வரனால நமக்கு இது என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இதை விட உங்களுக்கு இந்த கேம்ஸை விட எஜுகேஷன் தான் எப்போதுமே நமக்கு கை கொடுக்கும். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த கேம்ஸுக்கு வந்து ஒரு லீகல் இஷ்யூஸ் வந்துருச்சு. அடுத்து இது என்ன ஆக போகுது, ஃப்ரீ லீக்ஸாக அது வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் வந்து நின்றுட்டு இருக்குது. பட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷ்னல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்வெஸ்டர்ஸும் அதிகரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதை வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏர்னிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டால் அழகாக வந்து ஏர்ன் பண்ணலாம், லைஃப் லாங்காக யூஸ் ஆகும், எதுவுமே வந்து ஆகாது. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ எனி டவுட்னாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். டெலிகிராமில் எனக்குமே வந்து மெசேஜ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஐடின்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.